வளையலில் உள்ளன் த்ரெட் வச்சு தோரணம் டிசைனிங் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ 1.5 மீட்ரு க்ரீன் கலரு உள்ளன் த்ரெட்டு ஒரு வளையல் வச்சு இப்போ உள்ளே வச்சு சுற்றுறேன் ஃபுல்லாக அப்படியே. அவ்வளோதான், கட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதுக்கு எல்லோ கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இதில் 20 சுற்று சுற்றணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கட் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு நூல் போட்டு கட்டிக்கணும். க்ரீன் கலர் நூல் வச்சு கட்டிக்கணும். ஏன்னா நம்ம க்ரீன் கலர் வளையல் போட்டுக்கிறதுனால க்ரீன் கலர் நூலை வச்சு கட்டிக்கலாம். இதை கட் பண்ணிடலாம். இது கீழே ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த நூல் இதை என்ன பண்ணணும், இதையும் க்ரீன் கலர் நூல் போட்டு கட்டிக்கணும். அப்படியே லேசாக கட்டிக்கிட்டு லேசாக சும்மா இதில் 1/4 மீட்டருக்கு 3 பீஸ் எடுத்துருக்கேன். ரோஸு, எல்லோ, க்ரீனு இதை கோர்த்து இப்போ இதை நடுவில் உள்ளே விட்டு அப்படியே இழுத்துக்கணும் மேலே. அப்படியே மேலே இழுத்தா இது வந்துடும். அடியில் முடிச்சு போட்டிருக்கேன். இதில் அடியில் முடிச்சு போட்டிருக்கேன். அந்த முடிச்சை அப்படியே மேலே அப்படியே தூக்கிக்கணும். தூக்கி அது உள்ளே வச்சு இதை நல்லா இப்போ டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இந்த நூலையும் கட் பண்ணிடணும். இதை கொஞ்சம் லெவலாக கட் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், இதை கட் பண்ணி இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஊசி இதில் கோத்துனா அதை கோத்தான். அதனால் இந்த ஊசியை கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஜடை மாதிரி பின்னிக்கணும். ஒவ்வொரு 2 எல்லோ, 2 க்ரீனு, 2 ரோஸு அது 3 எடுத்து அப்படியே ஜடை பின்னிக்கணும் லூஸாக. ஜடை பின்னி இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுற வேண்டியதுதான். இதுவும் ரெடி ஆகிட்டு, இதுவும் ரெடி ஆகிட்டு. இப்போ இதேமாரி நம்ம ஒரு 10 செஞ்சுக்கலாம். 10 செஞ்சு வலையில் இந்த மாதிரி கொஞ்சம் 10 செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன்.
இந்த குஞ்சம் வளையல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பூ ஒன்று நம்ம செட் பண்ண போகிறோம். பூனா எப்படி இங்கே பாருங்கள். இந்தமாதிரி சுங்கு போட்டுக்கணும். சுங்கு போட்டு அதை இதில் மாட்டிடணும். உள்ளே இருக்க ரவுண்டில் மாட்டணும். ஏன்னா நான் சின்னது தான் செய்கிறேன். நான் இன்னொரு நாளைக்கு பெருசு செஞ்சு காட்டுறேன். இதை செஞ்சு இங்கே பாருங்கள். இதை இப்படி கொண்டு வந்து இப்படி வந்து திருப்பி இதை இப்படி வரணும். இந்த அடுத்ததுக்கு வந்து திருப்பி இதை கொண்டு வந்து இங்கே வரணும். இதை மாதிரி 4 சுற்று சுற்றணும். இப்போ நான் இன்னும் ஒரு ரவுண்டே முடிக்கல. ஒரு ரவுண்டு வந்துட்டேன். இதுமாரி இன்னும் 3 ரவுண்டு சுற்றணும். செய்ய செய்ய உங்களுக்கு ஈஸியாக கிடுகிடுன்னு வந்துடும். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் செய்ய செய்ய வந்துடும். இப்போ 2வது சுற்று முடிச்சிட்டான். 3வது சுற்று ஆரம்பம். நாலாவது சுற்று ஆரம்பம். அது எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எங்கே ஆரம்பிச்சேன்னா அங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கிறேன். இதோ ஆரம்பித்த ஒயர் இது நூல், அதில் கொண்டாந்து நிறுத்தி இதை வந்து கொஞ்சம் இப்படி விட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இல்லை 1.5 மீட்டர் ஒயர் நூல் எடுத்து 2ஆக மடித்து கோத்துருக்குறேன். கோத்து இப்போ இந்த எண்டை வந்து ஒரு பகுதியை இதோட முடிச்சு போட்டுக்கணும். இதை முடித்து வச்சுருக்கோம் இல்லையா, 4 சுற்று வந்து அது கூட இதை அப்படியே இப்படி சேர்த்து இப்படி முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு டைட் பண்ணி போட்டுக்கிட்டு இதை திருப்பி இழுத்து நல்லா டைட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா முடிச்சு போட்டாச்சு, அதுக்கு மேலே ஏறாது. இப்போ இது வந்து இந்த பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கணும். உள்ளே இறங்கக்கூடாது. இந்த பாதியில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த நடுவில் சென்டர் ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டையில் இப்படி சொருகணும். இப்படி சொருகி இதை அப்படி இழுக்கணும். இழுத்தா இது அப்படியே கொஞ்சம் எட்ட நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஹோல்லையும் இப்போ இது இந்த ஹோலில் இப்போ பெரிய ஹோலில் விட்டேன், இதில் இழுத்துட்டேன். அதே நடு சென்டரில் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு திருப்பி அடியாலே இந்த இதில் இப்போ இதில் விட்டேன். இப்போ அடுத்து இதில் விட்றேன். அந்த ஹோலில் விட்டு திருப்பி அந்த நடு சென்டர்லேயே கொண்டு வரணும். கொண்டு வந்து திருப்பி இந்த பெரிய ஹோலில் விடணும். திருப்பி இந்த நடு சென்ட்ரு, திருப்பி இந்த சின்ன ஹோல், நடு சென்ட்ரு. இந்த பின்னாடியும் அப்பப்போ பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக செய்கிறோமா என்னங்கிறது தெரியும். அந்த ரவுண்டு பின்னாடி முன்னாடி வர மாதிரியே ரவுண்டு பின்னாடியும் அழகாக வரணும். வரலன்னா நம்ம தப்பாக செஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு நூல் கூட இடையில மேலே வரக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இப்போ
முடிச்சாச்சு, ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இது என்ன பண்ணணும், அப்படியே ஒன்று ஒன்றா இப்படி தள்ளணும். இப்படி நகத்தால் தள்ளி விட்டு இந்த டிசைனை எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் அது செய்யறது, பூ செய்யறது. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணோமே அதை வந்து இழுத்துக்கணும். அந்த சுங்க இழுத்துக்கணும். இழுத்தா கொஞ்சம் பெருசாக, அவ்வளோதான், பெருசாக வந்துடும். அதை கொண்டு வந்து இப்படி வச்சு இதையும் இப்படி நடுவால் இப்படி கொண்டு வந்து இதை அப்படியே முடிச்சு போட்டுக்கணும். ரெண்டு முடிச்சு இப்படி போட்டு திருப்பி இன்னொரு முடிச்சு. இப்போ இது வந்து 2 ஐடியா இருக்கும். இதில் நம்ம வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம், இல்லை நம்ம இதில் ஏதோ நம்ம இந்த நூல் விட்டுருக்கோம் பாருங்கள், இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து இப்படி கட்டினாலும் கட்டிக்கலாம், இப்படி வச்சு கட்டினாலும் கட்டிக்கலாம். இல்லை இதோட அப்படியே வச்சு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி இப்படி விட்டுறலாம். நான் வந்து ஒட்ட தான் போகிறேன். 9 பூ செஞ்சு வச்சுருக்கேன். இந்த 9 பூவுலேயும் இப்போ ஃபெவிக்விக், இப்போ நான் ஒட்டுறதும் கட்டுறதும் கட்டலாம், ஒட்டுறதும் ஒட்டலாம். நான் இப்போ வந்து ஒட்ட தான் போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கல் வச்சு ஒட்டுறேன். இந்த செஞ்ச பூவில் இந்த இது இந்த ஃப்ரிக் வச்சு இந்த கல்லை வச்சு ஒட்டிடுறேன். இப்போ இதேமாரி எல்லாத்துலேயும் நான் ஒட்டி வச்சுட்டேன். 9 பூ, 10 வளையல், 9 பூ, அதேமாரி 9 குஞ்சம். என்ன பண்ணணும், எல்லோ எடுத்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உள்ளே மடக்கி தெரியாத அளவுக்கு அப்படியே வைக்கிறேன் அப்படி. இப்போ இதில் வந்து பிங்க்கு கட்டுறது ஈஸியாக இருந்தாலும் நம்ம கட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இன்னும் பெருசாக கட்டி வாசப்படி தோரணமும் போடலாம், ரூம் வாசலில் கட்டலாம், சும்மா ஹால்லையும் டிசைனிங் பண்ணலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார் தேங்க்யூ.